அடுத்து குற்றியல் லிகரம். குற்றியல் லிகரம் அது பார்த்தாலே முதல்ல பெருத்தெழுவு சொல்லி கேட்பாங்க. குறுமை குத்தல் இயல் குத்தல் இகரம். அதாவது குறுகிய ஓசையை உடைய ஈகரம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் குற்றியல் லிகரம். இங்க இல்லையா, குறுகிய ஓசையை உடைய இகரம் குற்றியல் லிகரம். இங்கேயே நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குற்றியல் லிகரம் பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுப்பாங்க. குற்றியல் லிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அதாவது என்ன அப்படின்னா, குற்றியல் லிகர சொற்களை தொடர்ந்து இகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியல் லிகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். ஒண்ணு ரொம்ப சிம்பிள். குற்றியல் லிகர சொற்களை தொடர்ந்து, அதாவது இங்க பாருங்க, குற்றியல் லிகர சொற்கள் கொக்கு அப்படிங்கிறது குற்றியல் லிகர சொற்கள் இருக்கு இல்லையா. குற்றியல் லிகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியல் லுகரத்தில் உள்ள உகரம் ஈகரமாக மாறும். அதாவது குற்றியல் லுகர சொற்களை தொடர்ந்து யா அப்படின்ற எழுத்து வரணும். அப்படி வரும்போது இந்த உகரம், அதாவது இக்கு கூட்டல் ஊ அப்படிங்கிறது தான் கு, இது என்னவா மாறுனா கீயா மாறிடும். அதாவது இக்கு கூட்டல் ஈயா மாறும். அப்படி மாறுறதான் குற்றியல் லிகரன்னு சொல்றோம். அப்படி மாறும்போது ஒரு மாத்திரை ஒலிக்கிறது அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அதாவது திரும்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. குற்றியல் லுகர சொற்களை தொடர்ந்து கொக்கு என்கிறது ஒரு குற்றியல் லுகர சொல். குசுடுறது ஊர்ல முடியுது இல்லையா. குற்றியல் லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை, அதாவது யா வரிசையில் வரக்கூடிய சொல் வரணும். யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது இந்த குற்றியல் லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது அப்படின்னு மாறிடும். அப்படி மாறும்போது இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்படி ஒலிக்கிறத குற்றியல் லிகரம் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு இல்லையா, கொக்கு இது ஒரு குற்றியல் லுகர சொல். எடுத்துக்காட்டு அடுத்து வறுமொழி பார்க்குறப்போ எகரத்தை முதல் மொழியாக கொண்டு எழுத்து யா வருது. கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது அப்படின்னு வருது. தோப்பு குசுடு துபுரு இருக்கு இல்லையா. அப்போ தோப்பு என்கிற சொல் ஒரு குற்றியல் லுகர சொல். இந்த குற்றியல் லுகரத்தை தொடர்ந்து எகரத்தை கொண்ட முதல் எழுத்தாக கொண்ட சொல் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா இப்பு கூட்டல் ஊ அப்படிங்கிறது தோப்பு, இப்பு கூட்டல் ஈயா மாறி தோப்பியாது அப்படின்னு மாறிடுது. புரியுதுங்களா. இப்போ கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது, தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது, நாடு கூட்டல் யாது நாடியாது. அதாவது நிலைமொழி உகரத்துல முடியக்கூடிய குற்றியல் லுகர சொற்களா இருக்கணும். வருமொழி எகரத்துல இதுதான் வருமொழி, எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டதாக இருக்கணும். அப்படி மாறுறப்போ இந்த ஊ அப்படிங்கிற வார்த்தை ஈயா மாறிடும். கொக்கு கூட்டல் யாது கொக்கியாதா மாறிடும். தோப்பு கூட்டல் யாது தோப்பியாதா மாறிடும். நாடு கூட்டல் யாது நாடியாதா மாறிடும். இது குற்றியல் லிகரம். அடுத்து குற்றியல் லுகரம் நம்ம பார்க்குறப்போ ஒருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் லுகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் லுகரம் அப்படின்னா குறுகிய ஓசையை உடைய உகரம் அப்படின்னு அர்த்தம். குறுகிய ஓசையை உடைய உகரம் குற்றியல் லுகரம் இல்லையா. அதாவது இந்த உகரத்துல முடியக்கூடிய சொற்கள் சில இடங்கள்ல ஒரு மாத்திரை அளவு ஒலிக்காம அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்படி அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறத குற்றியல் லுகரம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இடங்கள்லயும் இல்ல, சில சொற்களில் உகரம் ஒரு மாத்திரை அளவு ஒலிக்காம அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்படி ஒலிக்கிறத தான் குற்றியல் லுகரம்னு சொல்றோம். குற்றியல் லுகரம் பார்த்தோம் அப்படின்னா 6 வகைப்படும். பேசிக்கா நமக்கு கேட்கணும்னா குற்றியல் லுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். குற்றியல் லுகரம் 6 வகைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெடில் தொடர் குற்றியல் லுகரம், ஆயுத தொடர் குற்றியல் லுகரம், உயிர் தொடர் குற்றியல் லுகரம், வன்தொடர் குற்றியல் லுகரம், மென் தொடர் குற்றியல் லுகரம், இடைத்தொடர் குற்றியல் லுகரம். நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அப்போ பேசிக்காக கேட்குறப்போ குற்றியல் லுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லணும். இதில்
ஒவ்வொரு வகையையும் கொடுத்து நெடில் தொடர் குற்றியல் உகரத்துக்கு எடுத்துக்காட்டு ஆயுத தொடர், அதாவது பொருந்தாதது எதுன்னு கூட கேட்கலாம். பொருந்தாதது எதுன்னு கேட்குறப்போ 3 ஆப்ஷன்ஸ் வந்து நெடில் தொடர்லையும், 1 ஆப்ஷன்ஸ் வன் தொடர்லயே இருக்கலாம். அல்லது 3 ஆப்ஷன் மென் தொடர்லையும், 1 ஆப்ஷன் இடைத்தொடர்லயும் இருக்கலாம். அப்படி இருக்கிறத பொருந்தாதது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த குற்றியல் லுகரங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம், இந்த குற்றியல் உகரம் வன் தொடர் குற்றியல் உகரம், இந்த இது வந்து இடைத்தொடர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இப்போ நெடில் தொடர் குற்றியல் உகரம் நம்ம பார்க்குறப்போ உயிர் நெடில் உயிர்மெய் நெட்டெழுத்துக்களை அடுத்து வரும் உகரமேறிய வல்லின எழுத்துக்கள், அதாவது வல்லின எழுத்துக்கள் கசட தவற, இதுதான் வல்லின எழுத்துகள். இது உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்களா மாறுறப்போ உகரம் ஏறினாவும் கு, சு, டு, து, உ, ரு இப்படி மாறிடும். கசட தபர அப்படிங்கிறது வல்லினம். உகரம் ஏறுதல் அப்படின்னா என்ன ஆகும்? கா, இக்கு கூட்டல் உ, கு அப்படின்னு மாறிடும். அதுதான் குசுடு துபுரு. அப்போ உயிர் நெடில் உயிர்மை நெட்டெழுத்துக்களை அடுத்து வரும் உகரமேறிய வல்லின எழுத்துகள் நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கணும். 2 எழுத்துக்கள் இருக்கிற சொற்களில் மட்டுமே வரும். அதாவது நெடில் தொடர் குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் 2 எழுத்து தான் வரும். அதுதான் அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம அப்படிதான் அதை கண்டுபிடிக்கணும். 2 எழுத்துக்கள் உள்ள சொற்களில் மட்டுமே வரும். இது 2 எழுத்துகள் உள்ள, அதாவது நெடில் தொடர் குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் 2 வார்த்தையாக தான் வரும், 2 எழுத்துக்களாக தான் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. நாகு, காசு, ஆடு, மாது, கோபு, ஆறு. பாருங்களேன். குசுடு துபுரு. ஈற்றெழுத்து குசுடு துபுருல முடிவது. அதாவது ஈற்றெழுத்துனா கடைசி எழுத்து அப்படின்னு அர்த்தம். கடைசி எழுத்து குசுடு துபுரு அப்படின்னு முடியும். ஈற்று அயல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கு. ஈற்று அயல் எழுத்து அப்படின்னா கடைசி எழுத்துக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்து. இது எல்லாமே என்னவா இருக்கு? நெடில் எழுத்துகளா இருக்கு. ஈற்று அயல் எழுத்து நெடில் எழுத்துக்களாக இருக்கும். அப்படி கண்டுபிடிக்கிறத ஈற்று அயல் எழுத்து அததான் நெடில் எழுத்தாக இருக்கும். அப்போ ஈற்று எழுத்து குசுடு துபுருவா இருக்கும், ஈற்று அயல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கும். அதை நம்ம நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு குற்றியல் உகரம் எவ்வகை குற்றியல் உகரம், அதாவது அது நெடில் தொடரா, ஆயுத தொடரா, உயிர் தொடரா அப்படிங்கிறத ஈற்றெழுத்து குசுடு துபுருல முடியதா இருக்கும். ஈற்றுக்கு அயல் எழுத்து நெடில் எழுத்தா இருந்தா அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். இப்ப பாருங்க, ஆயுத தொடர் குற்றியல் உகரம். ஆயுத தொடர் குற்றியல் உகரம்னா ஆயுத எழுத்தை அடுத்து வரும் உகரமீறிய வல்லின எழுத்துக்கள் ஆயுத தொடர் குற்றியல் உகரமாகும். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, ஆயுத எழுத்தை அடுத்து வரும் உகரமேறிய வல்லின எழுத்துக்கள். அது பாருங்க, ஆயுத எழுத்து இருக்கு, அடுத்து வரும், அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன? கு. கு எப்படி பிடிக்கலாம்? இக்கு கூட்டல் உ. அப்போ உகரமேறிய வல்லின எழுத்து. அத்து, கக்சு. நம்ம என்ன சொன்னோம்? எப்பயுமே ஈற்று எழுத்து என்னவா இருக்கும்? குசுடு துபுருல முடியறதா இருக்கும். ஈற்று அயல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கோ அதை வச்சு அதுக்கு என்ன தொடர் குற்றியல் உகரம்னு கண்டுபிடிக்கணும். ஈற்று எழுத்து குசுடு துபு, குசுடு இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்து எழுத்து என்னவா இருக்கு? ஈற்று அயல் எழுத்து ஆயுத எழுத்தா இருக்கு. அப்போ ஈற்று அயல் எழுத்து ஆயுத எழுத்தா இருக்கிறதுனால இது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா? ரைட். அப்போ ஒரு தொடர்ல அது எவ்வகை குற்றியல் உகரம் அப்படிங்கிறத ஈற்றெழுத்து குசுடு துபுருல முடியறதா இருக்கணும். ஈற்று அயல் எழுத்து ஆயுத எழுத்தாக இருந்தால் அது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். அடுத்து பார்க்குறப்போ உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர் குற்றியல் உகரம் குசுடு துபுரு ஆகிய எழுத்துகளுக்கு முன் 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். உண்மையில ஈற்று அயல் எழுத்து உயிர்மை குறிலாகவோ உயிர்மை நெடிலாகவோ இருக்கும். இதை கவனிங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. அழகு இருக்கு இல்லையா, கடைசி எழுத்து என்னவா இருக்கு? குசுடு துபுருல முடியதா இருக்கு. ஈற்று அயல் எழுத்து என்னவா இருக்கு? ழா. லாவை எப்படி பிரிக்கலாம்?
இல் கூட்டல் ஆ எதுல முடியுது? உயிரெழுத்துல முடியுது இல்லையா? அழகுல இந்த இல்ல எப்படி பிரிக்கலாம்? இல் கூட்டல் ஆ தான் லா. அப்போ ஈற்று எழுத்துக்கு பக்கத்து எழுத்து ஆவா இருக்கு. அதே பாருங்க அரசு. இது ஈற்றெழுத்து வல்லின உகரமெரிய எழுத்து. சு. ரா என்னவா இருக்கு? இரு கூட்டல் ஆ. அப்போ இந்த ரா இரு கூட்டல் ஆ என்னவா இருக்கு? உயிரெழுத்தாக இருக்கு. அடுத்து பாருங்க பண்பாடு. லாஸ்ட் எழுத்து டு. இப்பு கூட்டல் ஆ. அப்போ ஈற்றெழுத்து குசுடு துபுர்வாக இருக்கணும். அதாவது கடைசி எழுத்து குசுடு துபுருல முடியறதா இருக்கணும். கடைசி எழுத்துக்கு முந்தின எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். அப்படி உயிரெழுத்தாகவோ அல்லது உயிர்மெய் எழுத்தாகவோ இருக்கும். அத பிரிச்சோன்னா உயிரெழுத்தாக இருக்கும். அத பிரிச்சு பார்க்குறப்போ ஈற்றுக்கு அயல் எழுத்து ஈற்றெழுத்து குசுடு துபுராகும். ஈற்று அயல் எழுத்து ஈற்று அயல் எழுத்துனா கடைசி எழுத்துக்கு பக்கத்து எழுத்து. இந்த பக்கத்து எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கு. அப்போ இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய் எழுத்துகளுக்கு அடுத்து வரும் குசுடு துபுரு வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய் எழுத்துகளுக்கு வல்லின மெய் எழுத்து என்ன? கச தப தான். ஓகேவா? கசட தபர கசட என்ன வரும் இப்போ? இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. ஓகேவா? இது வல்லின எழுத்துக்கள் கசட தபர. அப்போ இந்த எழுத்துகளுக்கு அடுத்து வரக்கூடிய குசுடு துபுரு இங்க லாஸ்ட் எழுத்து என்னவா இருக்கு? சுக்கு கச்சு பட்டு. நம்ம என்ன சொன்னா எப்பயுமே ஒரு குற்றியல் உருவத்துல கடைசி எழுத்து குசுடு துபுருல முடியறதா இருக்கும். அப்போ கடைசி எழுத்து குசுடு துபுருல முடியுதுன்னா நம்ம எப்பயுமே எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்? ஈற்று அயல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கோ அந்த எழுத்தை வச்சு அதை நம்ம எவ்வகை குற்றியல் உகரம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஈற்று அயல் எழுத்து என்னவா இருக்கு? இக்கு. இக்கு என்ன வகையை சார்ந்தது? வல்லினம் இல்லையா? அப்போ என்ன சொல்லுவோம்? இத வன்தொடர் குற்றியலுகரன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு தொடர்ல கடைசி எழுத்து குசுடு துபுர்ல முடியறதா இருக்கணும். கடைசி எழுத்துக்கு பக்கத்து எழுத்து எந்த வகை எழுத்தா இருக்கோ அதை வச்சு அது என்ன தொடர் குற்றியலுகரன்னு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல கடைசி எழுத்து குசுடு துபுர்ல முடியிற எழுத்தா இருக்கு. ஈற்றயல் எழுத்து அதாவது கடைசி எழுத்துக்கு பக்கத்து எழுத்து இக்கு. இக்கு இச்சு இட்டு. இந்த இக்கு இச்சு இட்டு எந்த வகையை சார்ந்தது? வல்லினம். அப்போ இதை வன்மையாக ஒழிக்கக்கூடியது. அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய்யெழுத்துங்களுக்கு அடுத்து வரும் குசுடு துபுரு வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம். அதேதான் மெல்லின மெய்யெழுத்துகளுக்கு அடுத்து வரும் குசுடு துபுரு மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்துகளுக்கு அடுத்து ஒரு குசுடு துபுரு வரும். அதை மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க. கடைசி எழுத்து என்ன? நம்ம எப்போ எப்படி சொன்னோம்? கடைசி எழுத்து குசுடு துபுருல முடியணும். அதுக்கு முந்தின எழுத்து என்ன எழுத்தா இருக்கோ அதை வச்சு அது எவ்வகை குற்றியலுகரம்னு கண்டுபிடிப்போம். இங்க சங்கு மஞ்சு நண்டு சந்து இந்த எழுத்துக்கள் இந்த இங்கு இஞ்சி இன்னு இந்து இந்த வார்த்தைகள் எல்லாமே மென்தொடர் அதாவது மெல்லின எழுத்துக்கள் வகையை சார்ந்தது. அப்போ ஈற்று எழுத்து குசுடு துபுருல முடியறதா இருக்கிறது. ஈற்று அயல் எழுத்து இங்கு. இந்த இங்கு அப்படிங்கிறது மெல்லினம். அப்ப இது மென்தொடர் குற்றியலுகரம். திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். குற்றியலுகரத்துல அது எவ்வகை குற்றியலுகரம் அப்படிங்கிறத ஈற்று எழுத்து குசுடு துபுருல முடியறதா இருக்கணும். ஈற்று அயல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கோ அந்த எழுத்தை வச்சு அது எவ்வகை குற்றியலுகரம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஈற்று அயல் எழுத்து எல்லாமே மென்தொடர் அதாவது மெல்லினம் என்கிற வகையை சார்ந்த எழுத்துக்களாக இருக்கு. அதனால இது மென்தொடர் குற்றியலுகரம். சேம் அதே கான்செப்ட் தான் இடைத்தொடர் குற்றியலுகரத்திற்கும். இடையின மெய்யெழுத்துகளுக்கு அடுத்து வரும் குசுடு துபுரு இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய்யெழுத்துகளுக்கு அடுத்து வரும் குசுடு துபுரு அதாவது இடைநிலத்தில் என்ன? எரள வளல யா இரு இல்லு லாஸ்ட் என்ன இருக்கு? தூ பூ கு. இதெல்லாமே குசுடு துபுரு கடைசி எழுத்தா இருக்கு. கடைசி எழுத்துக்கு முந்தின எழுத்து என்னவா இருக்கு? எள்ளு இரு ஈ. இது மூணு என்ன எழுத்து? இடைநிலையை சேர்ந்தது. அப்போ இது இடை
மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ ஒரு தொடர்ல இது எவ்வகை குற்றியலுகரம் அப்படிங்கிறத ஈற்று அயல் எழுத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஈற்றெழுத்து குசுடு தூபூர்ல முடியணும். ஈற்று அயல் எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம். ஈற்று அயல் எழுத்து அதாவது கடைசி எழுத்துக்கு பக்கத்து எழுத்து மிடில் இருக்கக்கூடிய எழுத்து மெல்லின எழுத்தா இருந்தால் அது மென்தொடர் குற்றியலுகரம். ஈற்று எழுத்துக்கு அயல் எழுத்து இடையின எழுத்துக்களாக இருந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். இதுல ஒன்னே ஒன்று நம்மளால எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்துக்கள் உள்ள சொற்களில் மட்டுமே வரும். அதாவது இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்து உள்ள சொற்கள் மட்டும்தான். ஆடு, நாகு, கோபு, ஆறு இது பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் தான் வரும். அப்படி வரதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து முற்றியலுகரம் நம்ம பார்ப்போம். ஆனா நமக்கு வரிசையில முற்றியலுகரம் வராது. குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம் தான் போகும். ஆனா இங்கே முற்றியலுகரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து சப்டாபிக் மாதிரி பார்ப்போம். எப்படி கேட்பாங்க எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் முற்றியலுகரம். தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அதாவது குறையாத உகரம் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் முற்றியலுகரம். இப்போ குற்றியலிகரமும் குற்றியலுகரமும் என்ன பார்த்தோம்னா அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை ஒலிக்கும். அது குற்றியலிகரம். அதே போல குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அப்படி ஒலிக்கிறத குற்றியலுகரம் சொல்லுவோம். ஆனா இங்க தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாது. அது அப்படியே முழுமையாக ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்படி ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கிறதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முற்றியலுகரம். தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் முற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்க்குறப்போ பசு, பகு, படு, அது இந்த இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம் தூ அப்படின்னா ஒரு மாத்திரை முழுசா ஒலிக்கும். படு ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். அப்ப இது கேட்டிருக்காங்க. தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காத ஊகரம் டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் ஒண்ணுமே இல்லை. ஐகார குறுக்கம். குறுக்கம்னா குறைந்து ஒலித்தல். குறுக்கம் அப்படின்னா குறைந்து ஒலித்தல். ஓகே. இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா ஐ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, உயிர் நெடில் எழுத்துக்கள்ல ஐ வரும். இந்த ஐய நம்ம தனியா சொல்லும் போது ஐ அப்படின்னு சொல்லுவோம். 2 மாத்திரை அளவு குறையாமல் ஒலிக்கும். இதுவே இந்த ஐ மொழிக்கு முதல்ல வரும்போது அரை மாத்திரை மட்டும் குறைந்து 1.5 மாத்திரை அளவினதாய் ஒலிக்கும். 2வது மொழிக்கு இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது 2 மாத்திரையில 1 மாத்திரை குறைஞ்சி 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். அதாவது நீங்க சொல்லி பாருங்க 50 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது 50ன்னு சொல்ல மாட்டோம், 50 அப்படின்னு சொல்ல மாட்டோம், 50 கிட்டத்தட்ட நெடில்ல கொஞ்சம் தான் குறைந்து ஒலிக்கும். அப்படி ஒலிக்கும் போது அது 1.5 மாத்திரை. இதுவே தலைவன் இடையில லை வருது, லையை பிடிச்சா இல் கூட்டல் ஐ. ஆனா நம்ம ஐய தனியா சொல்லும் போது ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தலைவன் சொல்றப்போ தலைவன் அப்படி சொல்ல மாட்டோம், தலைவன். அப்ப அந்த ஒரு ஐ அந்த இடத்துல 2 மாத்திரை ஒலிக்கணும். ஆனா ஒரு மாத்திரையில ஒலிக்குது. அப்படி ஒலிக்கிறது தான் இடையில வரக்கூடிய ஐகார குறுக்கம். கடைசியில் வரக்கூடிய பார்க்குறப்போ கடலை, கடலை இருக்கு இல்லையா, இந்த கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். பிரிச்சா ஐன்னு சொல்லணும். ஆனா கடலை நம்ம சொல்றதுல கடலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். ஐ என்னும் நெட்டெழுத்து தனியாக ஒலிக்கும் போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறையாமல் ஒலிக்கும். இண்டிவிஜுவலா நம்ம உச்சரிக்கிறோம் ஐ அப்படின்னு சொன்னா 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். இதுவே இவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் ஒலிக்கும் போது தனக்குரிய 2 மாத்திரையில் இருந்து குறைந்து ஒலிக்கும். மொழிக்கு முதல்ல அரை மாத்திரை குறைந்து மொழிக்கு முதல்ல அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை ஒலிக்கும். மொழிக்கு இடையில 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரை ஒலிக்கும். இறுதியிலையும் அப்படிதான் 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரையில ஒலிக்கும். அப்போ ஐ என்கிற நெட்டெழுத்து தனியா ஒலிக்கும் போது 2 மாத்திரையிலிருந்து குறையாம ஒலிக்கும். ஆனா இந்த ஐ சொல்லினுடைய முதலிலும் இடையிலும்
இறுதியிலும் வரும்போது குறைந்து ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்கிறது தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க. 50 மொழிக்கு முதல்ல வருது. ஐ என்கிற வார்த்தை மொழிக்கு முதல்ல வருது. சொல்லுக்கு முதலில் வந்து 1 1/2 மாத்திரையில நீங்க 50ன்னு சொல்றப்ப 50ன்னு சொல்ல மாட்டீங்க. 50 அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. 50 கிட்டத்தட்ட 1 மாத்திரைக்கும் 2 மாத்திரைக்கும் இடையில ஒலிக்கும். அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இங்க நம்ம மாத்திரைன்னு சொல்றப்ப ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? மாத்திரைனா டைம் பீரியட். அந்த ப்ரொனவுன்சியேஷனுக்குரிய டைம் பீரியட், உச்சரிப்பிற்குரிய காலத்தை தான் மாத்திரை என்று சொல்லுவோம். 50ன்னு சொல்லவும் மாட்டோம், 50 அப்படின்னு சொல்லவும் மாட்டோம். 50 கிட்டத்தட்ட 2க்கு மேலே அதாவது போகாது, 1க்கு கீழேயும் வராது, 1க்கும் 2க்கும் இடையில ஒலிக்கும். இப்போ இந்த வார்த்தை பாருங்க, தலைவன். நம்ம தலைவன்ல இந்த லையை எப்படி பிரிக்கணும்? இன் கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். ஆனா ஐய தனியா சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு சொன்னோம்? ஐன்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லணும்? தலைவன்னா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். தலைவன், தலைவரே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 மாத்திரை ஒலிக்க வேண்டிய இந்த எழுத்து 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்படி ஒலிக்கிறது தான் ஐகார குறுக்குன்னு சொல்றோம். அப்போ தலைவன் சொல்லுக்கு இடையில் வந்து 1 மாத்திரை அளவு குறைந்து ஒலியுது. அடுத்து கடலை. என்ன குறிக்கலாம்? இல் கூட்டல் ஐ. இல் கூட்டல் ஐ தானே. அப்போட தனியாக சொன்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க கடலை அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. கடலை. கடலை அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப எளிமையாக ஒரு குறில் எவ்வளவு உச்சரிப்புமோ அவ்வளவு உச்சரிப்புல தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஐ என்கிற எழுத்து தனித்து ஒலிக்கும் போது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறையாமல் ஒலிக்கும். இதுவே சொல்லுக்கு முதல்ல வரும்பொழுது அரை மாத்திரை அளவு குறைந்து 1 1/2 மாத்திரை அளவு ஒலிக்கும். இதுவே மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்படி ஒலிக்கிறதைத்தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் கிட்டத்தட்ட ஐகார குறுக்கம் மாதிரி தான். ஆனா ஐகார குறுக்கம் மொழிக்கு முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் வரும். ஆனா ஔகார குறுக்கம் மொழிக்கு முதலில் மட்டுமே வரும். ஔகார குறுக்கம் மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும். ஔ என்னும் நெடில் எழுத்தும் ஐ என்னும் நெட்டெழுத்தை போலவே தனியாக ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பதில்லை. புரியுதா? ஐ நம்ம சொல்லும்போது ஐ அப்படின்னு சொல்லும் போதும் ஔ அப்படின்னு சொல்லும் போதும் நமக்கு 2 மாத்திரை அளவு குறையாமல் அப்படியே ஒலிக்கும். ஆனா மொழிக்கு முதல்ல வரும்போது 2 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1 1/2 மாத்திரை அளவுதான் ஒலிக்கும். அதுக்குத்தான் நம்ம ஔகார குறுக்கம்னு சொல்றோம். ஆனா ஐகார குறுக்கம் மொழிக்கு முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் வரும். ஆனா ஔகார குறுக்கம் மொழிக்கு முதலில் மட்டுமே வரும். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகார குறுக்கம் 1 1/2 மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும். இது ஔகார குறுக்கம் எனப்படும். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க. ஔவை. ஔன்னு சொல்லுவோம். அதனால ஔவைன்னு நம்ம சொல்றது இல்ல. ஔவை அப்படின்னு சொல்லுவோம். வௌவால் அப்படின்னு சொல்ல மாட்டோம். வௌவால். அப்போ இந்த ஔகார குறுக்கம் மொழிக்கு முதலில் மட்டுமே வரும். அப்படி மொழிக்கு முதலில் மட்டுமே வர்றத நம்ம ஔகார குறுக்கம். இப்போ மொழிக்கு முதல்ல மட்டும் வரும்போது 2 மாத்திரையில அரை மாத்திரை குறைந்து 1 1/2 மாத்திரை அளவினதாய் ஒலிக்கும். அடுத்து மகர குறுக்கம். மகர குறுக்கமும் அப்படித்தான். அப்படின்ற மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை தான். ஆனா சில இடங்கள்ல 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலித்தல் மகர குறுக்கம். அப்படின்னு சொன்னா அந்த மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. ஆனால் சில இடங்களில் இந்த அரை மாத்திரை 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அப்படி ஒலிக்கிறத மகர குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க. போலும், போல், போன், மருளும், மருள், மருண். இந்த போன், மருண் அப்படின்னு சொல்றப்போ போன் தான் நமக்கு ஸ்ட்ராங்கா கேட்கும். இம்மு மெதுவாக தான் ஒலிக்கும். மருண் அப்படின்னு சொல்றப்போ தான் நமக்கு ரொம்ப அழுத்தமா கேட்கும். இம்மு அழுத்தம் குறைவாக தான் கேட்கும். இப்போ இந்த போன், மருண் அப்படிங்கிறது மகர குறுத்துக்கு எடுத்துக்காட்டு. இது தவிர என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல வரும். அதாவது மகர ஈத்து சொல் முன் வகர முதல் மொழி வந்து சேரும் போது, அதாவது என்னன்னா மகர ஈற்று சொல் முன்
வகர முதல் மொழி வந்து சேரும்போது நிலைமொழி மகரம் குறைந்து ஒலிக்கும். அதாவது மகர ஈற்றுச் சொல் இம்முல முடியணும். வருமொழியின் முதலெழுத்து வகரத்துல தொடங்குறதா இருக்கணும். அப்படி தொடங்குறப்போ அதாவது நிலைமொழியின் ஈற்றெழுத்து மகரமா இருக்கணும். வருமொழியின் முதல் எழுத்து வகரமாக இருக்கணும். அப்படி வரும்போது இந்த மகரம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அப்படி ஒலிக்கிறதைத்தான் நம்ம மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வரும் கூட்டல் வண்டி, வரும் வண்டி. இதை நீங்க சேர்த்தாப்புல உச்சரித்து பார்த்தீங்கன்னா இம்மு வந்து உங்களுக்கு முழுமையாக உச்சரிப்பு வராது. அரை உதட்டில் உட்கார்ந்து உச்சரிக்கிறத உங்களால கேட்க முடியும். வரும் கூட்டல் வண்டி, வரும் வண்டி, வரும் வண்டின்னு தான் வரும். வரும் வண்டி நம்ம சொல்ல மாட்டோம், வரும் வண்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல வளம் கூட்டல் வந்தா, வளம் வந்தா. இது நீங்க உச்சரித்து பார்த்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் மகர குறுக்கத்தை பொறுத்த மட்டும் போன் மர்ம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டா கொடுப்பாங்க. நிலைமொழியின் ஈற்றெழுத்து இம்மா மகரமா இருக்கணும். வருமொழியின் முதலெழுத்து வகரமாக இருந்தால் அப்படி வரக்கூடிய இந்த மகரம் அரை மாத்திரை அளவு ஒலிக்காம கால் மாத்திரை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பழம் கூட்டல் விழுந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா பழம் விழுந்தது இம்மு உங்களுக்கு குறைந்துதான் ஒலிக்கும். பழம் விழுந்தது. பழம் கூட்டல் விழுந்தது, பழம் விழுந்தது. அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்து மகரமா இருக்கணும். வருமொழியின் முதலெழுத்து வகர வரிசையில் இருக்கணும். அதாவது வா வி வி அந்த வரிசையில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது மகர குறுக்கம். இதுவே நீங்க பணம் கூட்டல் கிடைத்தது அப்படின்னு சொன்னா இது மகர குறுக்கம் இல்லை. ஏன்னா இங்க வகரம் வரல. இந்த இடத்துல மகரத்துல முடியணும், இந்த இடத்துல வகரத்துல தொடங்கணும். அப்படி தொடர்ந்து வரைத்தான் நம்ம மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆயுத குறுக்கம். அதே போலதான் எப்படி இம் என்கிற மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறோ அதே போல அக்கு என்கிற அந்த ஆயுத எழுத்து குறைந்து ஒலிப்பது. அக்குக்கு நார்மலா அதாவது அரை மாத்திரை, ஆனா சில இடங்கள்ல கால் மாத்திரை குறைந்து கால் மாத்திரையில ஒலிக்கும். அப்ப ஆயுத குறுக்கம் அக்கு என்னும் ஆயுத எழுத்து குறைந்து ஒலிப்பது. நிலைமொழியில் தனிக்குறளை அடுத்து வரும் லகர லகரங்கள் வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக தெரியும். அதாவது நாம இந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு எடுத்துக்காட்டோட சொல்லுவோம். இவ்வாறு தெரிந்த ஆயுதம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்கிறத ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க பாருங்க, நிலைமொழியில் தனிக்குறளை அடுத்து வரும் லகர லகரங்கள் வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக தெரியும். அதாவது நிலைமொழியில் தனிக்குறளை அடுத்து வரும் லகரம். நிலைமொழியில் தனிக்குறளை அடுத்து வரும் லகர லகரங்கள் வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக தெரியும். கற்றியது முட்டியது. இவ்வாறு திரிந்த ஆயுதம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக வரும். இங்க பாருங்க, வருமொழியில் உள்ள தகரம் நிலைமொழிக்கேற்ப ரகரமாகவும் டகரமாகவும் மாறும். அதாவது கல் கூட்டல் தீது கற்றியது, முள் கூட்டல் தீது முட்டியது. நிலைமொழியில் தனிக்குறளை அடுத்து வரும் லகரங்கள் வருமொழியுள்ள தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக தெரியும். அப்படி ஆயுதமாக தெரியும் போது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை ஒலிக்கும். அதே போல வருமொழியில் உள்ள தகரம் நிலைமொழிக்கு ஏற்ப ரகரமாகவும், அதாவது இல்லையா, கற்றியது டகரமாகவும் முட்டியது அப்படின்னு மாறும். அதாவது
நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த லகரம் வறுமொழியில் இருக்கக்கூடிய தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக மாறும். அப்படி ஆயுதமாக மாறுறப்போ அரை மாத்திரை அளவு ஒலிக்காம கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். இங்க இந்த தகரத்துக்கு ஏற்றார் போல கட்டீதாவும் முக்டீதாவும், அதாவது ரகரமாகவும் கற்றீது தகரமாகவும் முக்டீது அப்படின்னு மாறும். அப்படி மாறுறதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த ஒரு பதிவில் இன்னொரு தலைப்பு பார்க்கலாம்.